நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் மாசி பெருந்திருவிழா பிப்ரவரி 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மறுநாள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் புனித நீராடி மஞ்சள் ஆடைகள் அணிந்து மாரியம்மன் கோவிலுக்கு வந்து காப்பு கட்டி 15 நாட்கள் விரதம் தொடங்கினர். தொடர்ந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மயில், சிம்மம், அன்னம் போன்ற வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் மாரியம்மன் எழுந்தருளி மின் ரதத்தில் நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையொட்டி காப்பு கட்டிய பக்தர்கள் நத்தம் அம்மன் குளத்தில் சென்று சிறப்பு பூஜைகள் செய்து பால்குடம் எடுத்து ஊர்வலமாக நத்தம் மாரியம்மன் கோவில், பஜார் தெரு, பேருந்து நிலையம், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக மாரியம்மன் கோவில் வந்து கம்பத்திற்கு பால் ஊற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெற்றது. இங்கேயும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை பக்தர்கள் அம்மனுக்கு மஞ்சள் திருப்பாவாடை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தும் நிகழ்ச்சி, அரண்மனை பொங்கல் வைத்தல், மாவிளக்கு, காவடி எடுத்து வருதல் ஆகியவை நடக்கின்றது. மாலை மறுநாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்குதல் நடக்கின்றது. அதையொட்டி அன்று காலையில் கழுமரம் அதாவது வழுக்கு மரம் ஊன்றப்படும். பின்னர் கழுமரம் ஏறிய பிறகு விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள பூக்குழியில் வரிசையாக இறங்குவார்கள். அன்றிரவு கம்பம் அம்மன் குளத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும். மேலும் மார்ச் 11ஆம் தேதி காலையில் அம்மன் மஞ்சள் நீராடுதல் நிகழ்ச்சியும், இரவு அம்மன் குளத்திலிருந்து பூப்பல்லாக்கில் அம்மன் நகர்வலம் வந்து கோவிலை சென்றுள்ளதுடன் விழா நிறைவு பெறுகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா வையச்சேரி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ மாயாண்டி ஐயனார், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ வீரனார் சுவாமி, ஸ்ரீ முனீஸ்வர சுவாமி, ஸ்ரீ சப்தமாதா ஆகிய ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்ற முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மேளதாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பட்டு கோவில்களின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கிராமவாசிகள், நாட்டாண்மை மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, வாசு சாந்தி, பிரவேச பலி மற்றும் முதற்கால யாகசாலை பூஜைகள், கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஆரம்பமாயின. தொடர்ந்து இன்று காலை மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு 4ஆம் கால யாக பூஜையில் பல்வேறு விதமான பிரபய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழ வகைகள் ஆகியவை செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி பஞ்சமுக தீபாராதனை, கற்பூரவர்த்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் காலை 9:30 மணியளவில் கடம் புறப்பாடு, கும்ப சகிதம் ஆலயத்தை வலம் வந்து ஸ்ரீ பிரகதீஸ்வரர் கருவறை விமானத்தை கும்ப கலசங்கள் வந்தடைந்தது. தொடர்ந்து முதலில் ஆலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ முருகர் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரகநாயகி ஆலய கருவறை விமான கலசங்களுக்கு புனித நீரோற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவர்கள் ஸ்ரீ பிரகநாயகி மற்றும் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் மயிலம் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நெல்லையில் ஸ்ரீ ராதா கல்யாண மகோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருமணத்தை தரிசனம் செய்தனர். கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமும் வழிபாடும் மிக சுலபமாக இறைவனை அடையும் வழியாகும். சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம் போன்ற பஜனை சம்பிரதாயங்கள் ஆஸ்திக மக்களிடையே பிரபலம். அதன் ஒரு நிகழ்வாக திருநெல்வேலி மாநகர் வண்ணார்பேட்டை தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று உலக நன்மைக்காகவும்
பருவத்தில் மழை பொழிவும் எல்லோரும் வளமாக வாழ சங்கல்பம் செய்து ஸ்ரீ ராதா கல்யாணத்தை வெகு விமர்சையாக நடத்தினர். இதற்காக இன்று காலை திவ்ய நாம பஜனையும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ராதா கல்யாணம் ஆரம்பமாயிற்று. பெண்கள் கல்யாண சீர்வரிசைகளை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து குரு கீர்த்தனை, நாம சங்கீர்த்தனம், துவைய நாமம், தீப பிரதர்ஷனம் நடைபெற்றது. மாங்கல்ய பூஜை நடைபெற்று ஸ்ரீராதா கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேய உற்சவம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அபித குஜலாம்பாள் பஜன் மண்டலியினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராதாகிருஷ்ணன் அருள் பெற்று சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாகவும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் விளங்குகிறது. இத்திருத்தலத்தில்தான் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்தார். மாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தாமிரபரணி தீர்த்தம் எடுத்து காய்ச்சவும் என உத்தரவு நம்மாழ்வாரிடமிருந்து பெற்று மதுரகவி ஆழ்வாரால் கைப்படாத உற்சவர் திருமேனி நமக்கு வணங்க கிடைத்தது. இந்த நன்னாளை போற்றும் முறையிலே ஆண்டுதோறும் மாசி தெப்ப திருவிழா 12 தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி கடந்த 9 தினங்களாக சுவாமி நம்மாழ்வார் தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப திருவிழா 2 தினங்கள் நடைபெறுகின்றது. தெப்ப திருவிழா முதல் நாளான நேற்றிரவு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய தேவிகளுடன் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் தெப்பத்தில் எழுந்தருளி தெப்ப உலா கண்டருளினார். தெப்ப திருவிழாவில் 2ஆம் நாளான இன்று சிறப்பு வாய்ந்த ஆழ்வார் ஆச்சாரியார்கள் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. நம்மாழ்வார் ராஜ அலங்காரத்தில் கோவிலில் இருந்து வீதி உலா கண்டருளி தெப்பத்திற்கு எழுந்தருளினார். உடன் ஆச்சாரியர்களான எம்பெருமானார், கூரத்தாழ்வார், பிள்ளை லோகாச்சாரியார் மற்றும் வேதாந்த தேசிகர் ஆகியோரும் தெப்பத்தில் சுவாமி நம்மாழ்வார் இருபுறமும் எழுந்தருளினர். முதல் சுற்று முடிந்ததும் இரட்டை திருப்பதி தேவர்பிரான் கோவில் பிரசாதம் அரையர் மங்களாசாசனம் செய்ய சுவாமி நம்மாழ்வாருக்கு மாலை பரிவட்டம், அபயசம் ஆகியவை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தெப்பத்தில் திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகளுக்கு தெப்ப புஷ்ப கைங்கரியத்திற்காக மரியாதை செய்யப்பட்டது. தெப்பம் 3 சுற்றுகள் வலம் வந்தது. ஆழ்வார் ஆச்சாரியார்கள் தெப்ப திருவிழாவில் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜி.எஸ். சுவாமிகள், அரையர் ஆச்சாரிய புருஷர்கள், பக்தர்கள் தெப்ப திருவிழாவினை கண்டு வணங்கினர். திருவிழாவின் நிறைவாக சுவாமி நம்மாழ்வாருக்கு மாசி தீர்த்தவாரி நாளை தாமிரபரணி நதியில் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் காரிமாறன் கலை காப்பகம் டிரஸ்ட் மற்றும் ஊர் மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவெண்காட்டில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் உள்ளது. நவகிரகங்களில் புதன் ஸ்தலமாக திகழும் இக்கோவிலின் இந்திர பெருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாள் திருவிழாவான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தேரோட்டத்தை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர், முருகன் மற்றும் சண்டிகேஸ்வரருடன் சுவாமி அம்பாள் 3 தேர்களில் எழுந்தருள மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 3 தேரையும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் வடம் பிடித்து எடுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் பூம்புகார், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் 4 வீதிகளையும் வலம் வந்து கொண்டுள்ளது. வழியெங்கும் சுவாமி அம்பாளுக்கு பக்தர்கள் அர்ச்சனை செய்தும் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு நடத்தினர். கோவில் நகரமான காஞ்சிபுரம் மாநகர மைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நகரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகமானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதையொட்டி கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் ஸ்ரீ கணபதி பூஜை, ஸ்ரீ நவகிரக ஹோமம், தன பூஜை, கோ பூஜை மற்றும் 4 கால யாக பூஜைகளுடன் மகா பூர்ணாகுதி நிறைவுற்று பின் மேள தாளங்கள், சிவவாத்தியங்கள் முழங்க, மங்கள இசை இசைக்க பல்வேறு புனித நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் யாகசாலையிலிருந்து புறப்பாடாகி கோபுர கலசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என பக்தி முழக்கங்களுடன் மூலவர் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டும் பின் அனைத்து விமானங்கள் மூலஸ்தானம், பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது.
மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்கள் மீதும் கும்பாபிஷேக நீரானது தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ராஜம் செட்டி சென்ஸ் மற்றும் கோவில் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அதிமுக கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் பா கணேசன், அதிமுக மாநகர பகுதி அம்மா பேரவை செயலாளர் பிரவீன்குமார் ஆகியோர் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை பெரிய தெருவில் வீற்றிருக்கும் ஓனகாந்தல் தளி எனப்படும் ஓனகாந்தேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இத்திருக்கோவில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் தேவார பாடல் பெற்று தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இங்கு ஓனேஸ்வரர், காந்தேஸ்வரர் மற்றும் ஜலந்தரேஸ்வரர் என 3 சுயம்பு லிங்கங்கள் தனித்தனி சன்னதிகளில் காட்சியளிக்கின்றன. சுந்தரர் இத்தல இறைவனிடம் பொன் கேட்ட போது இறைவன் இங்குள்ள புளிய மரத்தின் பழங்களை தங்கமாக மாற்றி கொடுத்ததாக கூறப்படுகிறது. வறுமை நீங்கவும் செல்வம் பெருகவும் பக்தர்கள் இங்கு வழிபடுவது வழக்கம். இக்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் ஸ்ரீ கணபதி பூஜை, ஸ்ரீ நவக்கிரக ஹோமம், தன பூஜை, கோ பூஜை மற்றும் 4 கால யாக பூஜைகளுடன் மகா பூர்ணாகதி நிறைவுற்று பின் மேள தாளங்கள், சிவ வாத்தியங்கள் முழங்க மங்கள இசை இசைக்க பல்வேறு புனித நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசம் யாகசாலையிலிருந்து புறப்பாடாகி கோபுர கலசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் பக்தி முழக்கங்களுடன் மூலவர் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டும் பின் அனைத்து விமானங்கள் மூலஸ்தானம், பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்கள் மீதும் கும்பாபிஷேக நீரானது தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சிறப்பழைப்பாளராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் MS சுகுமார், வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் PM பாபு, ஒன்றிய கவுன்சிலர் ஹேமலதா ஆடலரசு மற்றும் திமுகவினர் பங்கேற்றனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாலக்கோம்பை பகுதியில் பொங்கலாவுலு கருப்பசாமி, பல்லகுண்டம்மாள், பேரக்கம்மாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலானது மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். இந்த நிலையில் திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பொங்கலாவுலு கருப்பசாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக சித்தார்பட்டி கோவில் வீட்டிலிருந்து வில்வ கூடையினை தேவர் ஆட்டங்கள் மற்றும் சேவை ஆட்டங்களுடன் ஆடியபடியும் புல்லாங்குழல் வாசித்து வில்வ கூடை கொண்டு வரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பொங்கலாவுலு கருப்பசாமி, பல்லகுண்டம்மாள், பேரக்கம்மாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இந்த சிறப்பு அபிஷேகத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இந்த திருவிழாவில் சித்தார்பட்டி, தெப்பம்பட்டி, பாலக்கோம்பை உள்ளிட்ட பல்வேறு கிராம பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 100 ஆண்டு மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கட்டுமான பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக நேற்று காலை விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், வாசு ஹோமம், தீபாராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கி புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் சுற்றுப்புற கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதை ஒட்டி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு மண்டகப்படிதாரர்களின் சார்பாக கலை நிகழ்ச்சிகளும், அலங்கார ரதத்தில் அம்மன் வீதி உலா மற்றும் ஊர் விளையாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான பூக்குழி திருவிழா ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது. இதற்காக வடமதுரை மங்கம்மாள் கேணி அருகே
15 அடி சுற்றளவில் குழி அமைக்கப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வடமதுரை ஏழுமலையான் கோவிலில் இருந்து பூசாரியை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அவர் ஒரு கையில் தீப்பந்தம், மறு கையில் சாட்டை ஏந்தி, சாட்டையால் தன்னை அடித்தவாறே பூக்குழி இறங்கும் இடத்திற்கு சென்று அரிவாள் மீது ஏறி நின்று பக்தர்களுக்கு குறி சொல்லி ஆசி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பூசாரி முதலில் பூக்குழி இறங்கினார். அவரை தொடர்ந்து வரிசையில் நின்றிருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 4000 பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷமிட்டு முழங்கியபடி பக்தி பரவசத்துடன் விடிய விடிய பூக்குழி இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் வேடசந்தூர் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மையப்பகுதியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் சொரிமுத்தையனார் கோவிலில் சங்கிலி பூதத்தார் சுவாமிகள் மணிவிழுங்கி மரத்தின் கீழ் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். தமிழ் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரம், ஆராதனை, படையல்கள் நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டின் 4வது வல்லையத்தை தெய்வத்தின் அம்சமாக வழிபடுவது மரபு. இவ்வாறு வீற்றிருந்து அருள் பாலிக்கும் மேலவாசல் சங்கிலி பூதத்தார் சுவாமிகளுக்கு சிறப்பு வழிபாட்டில் 4ஆம் ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. வல்லையம் கரந்தாங்கி வாழ்வழைக்கும் தெய்வமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கும் சங்கிலி பூதத்தாருக்கு நேற்று மேற்கு தொடர்ச்சி மலையின் மையப்பகுதியில் 21 வகையான படையல்கள் வைத்து தட்டி வைத்து சிறப்பு அலங்காரத்துடன் படையல்களுடன் வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கீரை, உருளைக்கிழங்கு அவியல் சாதம், மாங்காய் பச்சடி, தடியங்காய் சர்க்கரை பொங்கல், நெய் சுண்டல் என 21 வகையான உணவுப் பொருட்கள் படையலிடப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் வழிபாடு நடைபெற்றது. தீபாராதனையில் கலந்து கொண்டு மக்கள் சங்கிலி அடித்து நேர்த்தி கடன்களை செலுத்தி வழிபாடுகளை மேற்கொண்டனர்.